அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழகத்தை ஆண்ட இருவரும் திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றிக் கழகம் அரியணை ஏறியிருக்கிறது. வரலாற்று நிகழ்வு இது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான அந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பயணத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் அப்படின்னா கரூர் துயர சம்பவம். அரசியல் ரீதியாகவும் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு சம்பவம். அப்போது ஏன் விஜய் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருந்தது. சென்னை திரும்பிட்டார் அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்தில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. விஜய் அங்கே இருந்திருந்தால் இன்னும் மோசமான நிகழ்வுகளை சந்திச்சிருந்திருக்கலாம். அதனால தான் விஜய் சென்னை திரும்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் தாவேக்க தரப்பில் சொல்லப்பட்டதை பார்த்தோம். இந்த ஒரு சூழலில் தான் அந்த நிகழ்வுக்கு பிறகும் 41 பேர் பலியான நிகழ்வுக்கும் பிறகும் கூட அந்த 41 பேரை இழந்த நபர்களுடைய குடும்பத்தினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை கூறியிருந்தாங்க. அதுவும் தனிநபர் தாக்குதலுக்கும் பல்வேறு விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கி இருந்தது. அவங்க வெள்ளந்தியா பேசுகிற அந்த விஷயங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான விமர்சனங்களுக்கு உள்ளாகும் அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் அவங்க சொன்ன அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது, விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருந்தது. இந்த சூழலில் தான் இப்போ முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றிருக்காரு. இந்த ஒரு சூழலில் தேர்தலினுடைய கடைசி கட்ட பிரச்சாரத்தில் கரூரில் அவர் பிரச்சாரம் செய்வாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் இருந்த ஒரு சூழலில் தான் அங்கே பாதுகாப்பு காரணங்களுக்காக போகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க அரியணை ஏறி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பேட்டி ஒன்று பார்க்க இருந்தது. கரூர் துயர சம்பவத்தில் தன்னுடைய குழந்தை இழந்த ஒரு தந்தை பேட்டி கொடுத்திருந்தாரு. மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வாக்களிச்சிருந்திருக்கோம், மாற்றம் வரும்னு நம்புகிறோம், பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. நிவாரணமெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் கூட அது பயன் இல்லை தான். ஒரு பக்கம் குழந்தை இழந்தது அப்படிங்கிறது ஒரு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. மனைவிக்கு சில விஷயங்கள் தேவை, காது கேட்கல, அவங்களுக்கான உதவிகள் தேவை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதனால் இப்போ அரியணை ஏறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதிகாரம் அப்படிங்கிறது விஜயனுடைய கைகளில் இருக்குது. இந்த ஒரு சூழலில் அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை நேரில் சந்திக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு தலையாய கடமையாக நான் கருதுகிறேன். முதல் பயணமாக முதலமைச்சருடைய முதல் பயணமாக வெளியூர் பயணமாக கரூர் பயணம் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பலர் மத்தியில் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த சம்பவம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.